ஹலோ டாக்டர்ஸ், வணக்கம் 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 வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். ரீநீட் வந்து நடக்க போகுது. ரீநீட் ஜூன் 21 வந்து நடக்க போகுது. நமக்கு நீட்டு கேன்சல் ஆயிடுச்சு. நீட்டு ஃபேஸ் பண்ணி வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தோம். ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சேன், நீட்டை கேன்சல் பண்ணிட்டாங்களே, மறுபடியும் உட்காந்து படிக்கணுமா, மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து படிக்கணுமே, இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது அப்படி நெகட்டிவாக மட்டுமே நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருக்காம ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கான வழி என்னதுன்றதை நம்ம வீட்டில் பார்க்க போகிறோம். என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சொன்னது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் எழுதிட்டு வந்தேன் சார், ரொம்ப இதாக இருந்துச்சு சார், எப்படி இருந்துச்சே தெரியல சார், இன்விஜிலேட்டர் வந்து தொல்லை பண்ணிட்டாங்க சார், அது பண்ணிட்டாங்க சார், இது பண்ணிட்டாங்க, இந்த மிஸ்டேக் பண்ணேன் சார், இது பண்ணக்கூடாது நினைச்சு இது பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஐயோ அப்படி பண்ணக்கூடாது நினைச்சேன் சார், அப்படி பண்ணிட்டேன் சார், இப்படி பண்ணக்கூடாது நினைச்சேன் சார், அப்படி பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி நிறைய மிஸ்டேக் வந்து நம்ம நீட் which is கேன்சல் ஆகி தெரியுமா, May 3 நினைச்சு நீட் கேன்சல் ஆச்சு இல்லையா, அதில் வந்து நம்ம பண்ணியிருப்போம். ஸோ அந்த நீட் கான்செப்ட் வந்து நம்ம மறுபடியும் ரிப்பீட் பண்ணக்கூடாது. இதில் 21st நடக்க போது ரீநீட்ல வந்து நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி கான்செப்ட்ல வந்து நம்ம மிக முக்கியமாக பண்ணக்கூடிய அந்த 5 தப்பு which is we have done in the நீட் 2026 which is going to be cancel ஆன May 3 கேன்சல் ஆனது வந்துட்டு நம்ம நீட்ல என்ன தப்பு பண்ணியிருக்கோமோ அந்த தப்பெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது ரீநீட்ல பார்ப்போம். அப்படி நம்ம 5 தப்பு என்னென்ன காமனாக பண்ணியிருந்தோம் அதை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டீங்க அப்படி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் செஷன் லைக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ஒரு லைக்கிங் குட்டியை லைக் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் என்னன்னே தெரியல சார், நான் ரொம்ப இது ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், டைமே பத்த மாட்டேங்குது, ஃபுல்லாக அட்டன் பண்ணவே முடியல சார் அப்படின்றதுக்காக நிறைய ரீசன் சொல்லியிருந்தீங்க. அது முக்கியமான ரீசன் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே கொஸ்டினில் உட்காந்துருது. ஓகே, ஒரே கொஸ்டினில் உட்காந்து யோசிச்சு ரொம்ப டைம் வந்து நம்ம இது பண்ணுறோம். ஓகே, ஒரே கொஸ்டின் வந்துட்டு இவன் ஆன்சர் வர மாட்டேங்குது. முக்கால்வாசி இந்த ஃபிசிக்ஸ்லாம் பார்ப்பீங்க, ஃபிசிக்ஸ்லாம் ஆன்சர் வர மாட்டேங்க. ஏன் பயாலஜியில் கூட இது எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கு, ஞாபகம் வர மாட்டேங்குது, நல்லா லெவலாம் படிச்சிருக்கோம், ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கொஸ்டின்ஸ்லேயே ஒரு 5 minutes 10 minutes நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால மிச்ச கொஸ்டின் அட்டன் பண்ணாமல் முடியப்படுது. ஓகே, ஸோ உங்களுக்கு சப்போஸ் இந்த ரீநீட்ல வந்துட்டு ஏதாவது கொஸ்டின்ஸ் கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஓகே அதை மார்க் பண்ணிட்டு அதை அப்புறமா பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கொஸ்டின்ஸ்க்கு மூவ் ஆனாங்க பாருங்க. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் அடுத்து பண்ண மிஸ்டேக் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஸ்டின்ஸை ப்ராப்பராக ரீட் பண்ண கிடையாது. ரொம்ப ஈஸியாக இருக்கா, இதுவாக்கா, இதுதானே, இது நல்லா தெரியும், இந்த சாப்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா அப்படியே மார்க் பண்ணி போடுறது. ஏன்னா ஒன்ஸ் மார்க் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் வந்து நம்ம செக் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு இதை சொல்லிட்டு இருந்தோம், ஆன்சருக்கு பார்த்துருக்கோம், ஐயோ இது இதுக்கு தானே வரும், ஐயோ நாட்டு போட்டிருக்காங்க நான் பார்க்கவே இல்லையே சார், ஐயோ தப்பு பண்ணிட்டேனே, -5 ஆச்சு அப்படின்னு சொல்லி உட்காந்து எழுதிட்டு இருக்க வேண்டியது. ஸோ நீங்கள் படிக்கும் போதே கிளியராக ஒன்ஸ் அதை பார்த்து படிச்சுட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பின்னாடி வந்துட்டு கஷ்டப்பட வேண்டிய கிடையாது. ஓகே, ஸோ இப்போ மறுபடியும் நீங்கள் இப்போ மார்க் டெஸ்ட்லேருந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஸ்டினை படிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா அது கிளியராக படிச்சு பாருங்க. ஓகே, இப்போ இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்ட்ராக்ஷனை அவாய்ட் பண்ணுறது. சார் டிஸ்ட்ராக்ஷன் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பிளான் பண்ணிட்டு போயிருப்பீங்க, எப்படிலாம் இன்விஜிலேட்டர் நமக்கு என்ன பண்ணாங்க, அதை சைனை போடு, இதை போடு, இங்கே கையவே, அதை மார்க் பண்ணி, இதை மார்க் பண்ணு அப்படின்னு சொல்லி ரொம்ப தொல்லை பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு, என்னெல்லாம் இன்விஜிலேட்டர்லாம் பண்ணாங்க உங்களுக்கு தெரியும். ஸோ அதை ப்ரிப்பேராக போயிருக்கோம். ஓகே, இப்படிலாம் பண்ண போகிறாங்க, அப்போ நான் இப்பெல்லாம் அதுக்கெல்லாம் இது பண்ணியிருக்கணும். ஓகே, இங்கெல்லாம் வந்து மார்க் பண்ணணும், இங்கே சைன் பண்ணணும், இங்கே வந்து தமிழ் பிரச்சனை வைக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரிகாஷன் ஐடியாவோட நீங்கள் போயிட்டீங்க அப்படி பார்த்தீங்கன்னா அங்கே போய் நீங்கள் பேக்க முடிக்க வேணாம். ஓகே, அங்கே போய் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு கேன்சல் நீட்டில். ஸோ ரீநீட்டில் வந்துட்டு நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேணாம். அடுத்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பேனிக் ஆகிறத குறைச்சிக்கணும். ஓகே, ஐயோ ஒரு கொஸ்டின் தெரிய மாட்டேங்குது, ஐயோ டைம் ஆகிட்டு இருக்கு, ஐயோ இன்விஜிலேட் என்னையே பார்த்துருக்காங்க, ஐயோ அந்த கொஸ்டின் நல்ல ஞாபகம் இருக்கு, ஐயோ இந்த விட்டு லைஃபே போயிருவேன் அப்படின்னு பேனிக் ஆகிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஸ்டினை பார்த்து நீங்கள் பேனிக் ஆகிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொத்த என்டைட்டியுமே என்ன இருப்பது, பிளாங்காக இருப்பது. ஸோ அப்படி பேனிக் ஆகாமல் எக்ஸாம் எழுத படிக்கோங்க. அது நீங்கள் எங்கே படிக்க முடியும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் மார்க் டெஸ்ட் வந்துட்டு ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்ல வந்து நீங்கள் இது பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கு இந்த பேனிக்னஸ் வந்து ஓவர் கம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா மனசு சொல்லுது தான் கரெக்டாக ஆன்சர் ஆகும்னு சொல்லி நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறமா ஒருவேளை இப்படி இருக்குமோ, அதாவது அதிபுத்திசாலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை யோசிப்பான், இன்னொரு யோசிச்சதுக்கப்புறமா இது அதுவாக இருக்குமோ, இது இதுவாக இருக்குமோ, இப்படி வந்து என்ன பண்ணுறது, அப்படி வந்து எப்படி பண்ணுறது, இது இப்படி தான் கேட்டிருக்கான். அதாவது அவன் சாதாரணமான ஒரு விஷயம் தான் கேட்டிருப்பான், ஆனால் நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக திங்க் பண்ணிட்டு இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு கரெக்டாக மார்க் பண்ணியிருப்போம். எதில் கரெக்டாக மார்க் பண்ணியிருப்போம், நம்ம கொஸ்டின் பேப்பரில் கரெக்டாக மார்க் பண்ணியிருப்போம். ஆனால் அதை வந்து நம்ம OMR எழுதும்போது இல்லை இதுவாக இருக்கா இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தப்பாக மார்க் பண்ணோம். அப்போ நம்ம இன்ஸ்டன்ட்டை நம்பாமல் தப்பாக மார்க் பண்ணுறது தான் முக்கால்வாசியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்க தப்புகளாக இருக்கும். ஸோ இதெல்லாமே தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பண்ண தப்பு. இதில் நீட் 2026 which is cancel on May 3 அந்த தப்பை இந்த தப்புலாம் நீங்கள் மறுபடியும் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஃபஸ்ட் தப்பு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், மிஸ்டேக் என்ன பண்ணிருக்கோம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறது, டெஸ்ட் சீரிஸை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது புக்கை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு டெஸ்ட் சீரிஸ் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஆல் இண்டியா டெஸ்ட் சீரிஸ் அமேசான் சேர்ந்து ஆல் இண்டியா டெஸ்ட் சீரிஸ் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். அது உங்களுக்கு ப்ரொவைடும் பண்ணிருக்கோம். சரி சார் எங்கே சார் போய் வாங்குறது ஆல் இண்டியா டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நம்ம சேனலுக்குள்ள போறீங்களா, நம்ம சேனலுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோக்குள்ள போனீங்க அப்படி பார்த்தீங்கன்னா அதோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த மாதிரி லிங்க் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கு பார்த்தீங்களா, நமக்கு ஆல் இண்டியா டெஸ்ட் சீரிஸ் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் லிங்க் அப்படின்றது. ஸோ இது அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் கிளிக் பண்ணுறீங்க. இது கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அமேசானோட வெப் பேஜ்க்குள்ள போயிருப்போது. இந்த அமேசானோட வெப் பேஜ்க்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா 549 வந்துட்டு உங்களுக்கு இந்த டெஸ்ட் சீரிஸ் வித் OMR ஷீட் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப்படும். 10+ OMR ஷீட் வந்து கிடைக்கும். அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இங்கே கீழே வந்தீங்க அப்படியே வந்து பை நவ் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துட்டு 590 கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஆல் இண்டியா டெஸ்ட் சீரிஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ப்ரிப்பரேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அண்ட் மறக்காம இந்த மிஸ்டேக் மட்டும் இல்லாமல் வேற என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணீங்க, நீங்க நீட் 2025 எழுதி வந்திருப்பீங்களா, May 3 என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இந்த மாதிரி கண்டென்ட் ஓரியன்டேஷன் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேதாந்த நீத்தம்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம செஷனை ஒரு லைக்கையும் போட்டுருங்க. மறுபடியும் சந்திப்போம். பாய்.